அது 100 ஏக்கரில் 1 ஏக்கர் கூட எனக்கு சொந்தமான நேரம் இல்லை. அது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்களுடைய என்ன சொல்லப்போனால் எங்களுடைய பங்காளிகள் இடங்களும் சேர்த்து தான் அந்த 100 ஏக்கர் எங்கள் சித்தப்பா பசங்க எல்லாருக்குமான ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே இடத்துல இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு 5 போர்வெல் அமைத்து அங்கே எங்களுடைய சித்தப்பா பசங்க, நாங்கள், எங்கள் அண்ணன் 5 பேர், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே இடத்துல எங்களுக்கான அந்த நிலத்தில் அந்த முந்திரி, வாழை, கரும்பு, மணிலா போன்ற பல்வேறு இயற்கை விவசாயங்களை ஆடு மாடுகள் கால்நடைகளை வைத்து செய்து வருகிறோம். ஆக எம்எல்ஏ ஆகி ஏதோ வேல்முருகன் 1 ஏக்கர் வாங்கிட்டான் அப்படின்னு எம்எல்ஏ ஆகி வேல்முருகன் 1 சென்ட் நிலம் கூட என்னுடைய பொது வாழ்க்கையில் நமது தமிழ் தேசிய தலைவரை முழுவதுமாக நான் உள்வாங்கிய காரணத்தினால், தோழர் தமிழரசன் அவர்களுடைய அந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால் நான் எனக்கென்று எதுவுமே சொந்தமாக எதிர்காலத்தில் நான் வைத்துக்கொள்ளக்கூடாது. வேல்முருகனுக்கு ஒரு 50 ஏக்கர் இருந்துச்சு, வேல்முருகனுக்கு ஒரு 5 வீடு இருந்துச்சு, வேல்முருகனுக்கு ஒரு 5 வாகனம் இருந்துச்சு சொந்தமாக, அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னுடைய கூட்டு குடும்பத்தில் வருகின்ற அந்த உழைப்பின் ஊடாக நான் பயணிப்பதற்கான எனக்கான மகிழ்ந்து, எனக்கான வீடு, எனக்கான உணவு, எனக்கான தேவைகள் இருக்கிறது. ஆக இதுவே எனக்கு போதுமானது.